ஒரு பூனைக்கு பசி எடுத்தது. ரோட்டில் நடந்து சென்ற வாத்தை அடித்து சாப்பிட நினைத்தது. பூனை தட்டால் அடித்ததும் வாத்து மயங்கியது. மயங்கிய வாத்தை பூனை தன் வண்டியில் வைத்து தள்ளி சென்றது. கத்தியை தீட்டி வாத்தை அறுத்து சாப்பிட தயாரானது. வாத்து மயக்கம் தெளிந்ததும் பூனையிடம் சண்டையிட்டு பூனையை மரத்தில் கட்டி போட்டது. பூனை தனது நண்பர் சிறுத்தைக்கு போன் செய்தது. சிறுத்தை, பயப்படாதே, நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன். தன்னுடைய நண்பர் கரடியை கூட்டிக் கொண்டு வேகமாக புல்லட்டில் வருகிறது. வாத்து தன்னுடைய அறிவை சிந்தித்து மலை மேலே நின்று பெரிய ஒரு பாறாங்கல்லை உருட்டிவிட்டது. சிறுத்தையும் கரடியும் கல்லில் சிக்கிக் கொண்டது. வாத்து சிறுத்தையும் கரடியையும் சிறைப்பிடித்து தன்னுடைய வண்டியில் இருவரையும் தன் வீட்டுக்கு கொண்டு சென்றது. பூனை அறுத்து மாமிசத்தை துண்டு துண்டாக வெட்டியது. அதை நெருப்பில் இட்டு நன்றாக மசாலா கொடுத்து உப்பு புளி போட்டு நல்ல வாட்டி எடுத்தது. பூனை கறியை நன்றாக ருசித்து அந்த வாத்து மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது.